ஐயா. என்ன ஐயா பொய்யான்னுட்டு? ஏன் எத்தனை தடவை கூப்பிடுறத? ஒரு தடவை தானுங்களே கூப்பிட்டீங்க? ஆமா, ஒரு தடவை தான் கூப்பிட்டேன். மண்ணாங்கட்டி ஆளு மூஞ்சி மாறட்டும். அடே கள்ளப்பட்டி. அட என்னையா சௌக்கியமா? எப்படி இருக்கிற? வீட்டில் குழந்தை குட்டி நீ மாடு கண்ணு எல்லாம் சௌக்கியம் தானே? ஏதாவது சாப்பிட்டியா? வாய் ஏதாவது சாப்பிட்டு வருவோம். என்ன அது? வர்றவனையெல்லாம் என்னமோ உபச்சரணை பண்ணிக்கிட்டு இருக்க. என்னமோ சாப்பிட்டியா, புள்ள ஊட்டி பொண்டாட்டி கிண்டாட்டி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன அது? இல்லைங்க, கேட்கக்கூடிய ஒரு என்ன கேட்கக்கூடியது? அவன் வந்த விஷயத்த கேட்பேன். அதை விட்டுட்டு என்னமோ சாப்பிட்டியா வந்தியா போனியான்றியா? இனிமே கேட்கல. ஆமா ஆமா. என்ன சமாச்சாரங்க? யார கேக்குற? அவனை கேளையா? நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்களே? அதுக்கு தான் சொல்றேன் அவனை கேளுன்ட்டு. நானே சொல்லி தொலைக்கிறேன். வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு அவனுக்கு வழி இல்லையா? விட்டுருங்க. என்ன சொன்னீங்க? விட்டுருங்களா? என்ன சொன்னீங்க? விட்டுருங்களா? விட்டுருங்க ஐயா சொல்ற நீரு. என்ன சொன்னீங்க? ஒரு தடவை தான் ஐயா சொல்லுவான். உனக்கு புரியறதுக்கு சக்தி இல்ல. நான் என்ன பண்றது? ஒரு தடவை தானுங்களா நீங்க சொன்னீங்க? அவனுக்கு வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு வழி இல்லையா? நீர் என்னடானா விட்டுருன்றீர். ஐயோ விடப்படாது. ஏப்பா, ஒரு வருஷம் தவணையா முடிஞ்சு போச்ச, நீ என்ன நீ சந்தர்ப்பம் தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கிற? அதுக்காக தாங்க வந்திருக்கிறேன். என்ன ஒண்ணும் இல்லாமலா? ஏசமா, 1க்கு 3 விளையும்னு நினைச்சு உங்ககிட்ட கடன் வாங்கி சாகுபடி செஞ்சேன். பாத்தீராயா? 1க்கு 3 விளையும் நினைச்சானா? ரேஸ்ல புக்கி கிட்ட ஆடுற பைய போல் இருக்கு. 1க்கு 3, 1க்கு 8, 1க்கு 10. அது நாங்க ரேஸ். ஆமா, உனக்கு ரேஸ். இத வேற உமக்கு சொல்லணுமா? பேசாம இருயா. சாவகாசமா சொல்லுங்க. விஷயத்தை காலியான்ற. ஏசமா, என் நிலத்துக்கு கரையம் போட்டு அதுல உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கழிச்சுக்கிட்டு மீதியை கொடுத்தீங்கன்னா ஒரு பொட்டி கடையை வச்சுக்கிட்டாவது என் காலத்தை போக்கிக்க வேணுங்க. என்னது மீதியா? அது அது என்னப்பா அது? அசலும் வட்டியும் சேர்ந்தா நீ இன்னொரு ஏக்கர் எனக்கு எழுதி கொடுக்கணும். என்னமோ மீதி கீதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஏதோ பாவம் புள்ள ஒட்டிக்காரன்னு சொன்னியன்னு இது போதும் நினைச்சேன். இந்தாப்பா, உனக்கு இஷ்டம் இருந்தா நிலத்தை கொடு, இல்ல பணத்தை கொடு. ஏழையோட சொத்தை அஸ்திவாரமாக்கி அதுல எழுப்புல எந்த பணக்கார கோட்டை நிலைச்சு நின்னது கிடையாதுங்க.